ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன் 2 ஜுவல்லரி செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த 2 ஜுவல்லரி செட்டுமே ஒரே பார்சலில் வந்திருந்தது. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ஜுவல்லரி செட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஜுவல்லரி செட்டோட நேமே அழகாக இருக்கும், பிரின்சஸ் கிளிட்டரிங் ஜுவல்லரி செட். ஸோ ஜுவல்லரி எப்படி இருக்கோ இல்லையோ, அவங்க அனுப்பியிருந்த அந்த குட்டி பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த செயினை வந்து இந்த சின்ன பாக்ஸில் வச்சு அனுப்பியிருந்தாங்க. அந்த சின்ன பாக்ஸ் வந்து அழகாக இருந்தது. நிறைய மெமீஸ்லாம் போட்டு கலாய்ப்பாங்க, லேடிஸ்க்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜுவல்லரி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜுவல்லரி செட்டு பார்த்தீங்கன்னாச்சுன்னா நமக்கு வந்து வியர் பண்ணாச்சுன்னா ஒரு மீடியம் சைஸ் வரும். ரொம்ப லாங் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்தது இது. ஸோ எந்த விதமான ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் நல்லா லாங்காகவே இருந்தது. ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஜுவல்லரி செட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டாலர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. சில செயின்லாம் பார்த்தாச்சுன்னா பார்த்தாலே தெரியும் இது வந்து கோல்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஒரு வேறு மாதிரியான லுக்கில் இருக்கும், ரொம்ப கலராக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் கோல்டு லுக்கில் தான் இருந்தது. இந்த செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா 133 ரூபா. ஸோ 133 ரூபாய்க்கு இந்த செயின் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செயின் அழகாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து செயின் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தது. இது வந்து ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ண ப்ராடக்டா இல்லது ஆல்ரெடி டேமேஜ் ஆன ப்ராடக்டான்னு தெரில. ஒரு சின்ன ஹூக் வந்து அதில் கட் ஆகி இவங்க வந்து ரீஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஓவரால் இந்த செயினில் வந்து ஒரு சின்ன டேமேஜ் இருந்தது, அதர்வைஸ் இந்த செயின் டைப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாச்சுன்னா இது வந்து ஒரு மங்கள் சூத்திரா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயின் டைப் இது. ஸோ இந்த ஜுவல்லரி செட் பற்றி சொல்லியே ஆகணும். ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இதில் வந்து $3 கொடுத்துருப்பாங்க, அது அந்த ஒவ்வொரு டாலருக்குமே ஒவ்வொரு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 126 ரூபா தான். நான் வந்து கேஷ் பே பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்ததுனால 126 ரூபா. ஸோ இப்போ வந்து ரேட் கூடி இருக்கலாம். நான் 126 ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து பிளாக் கலர் பாசி தான் கொடுத்துருந்தாங்க, அதில் கோல்டு கலர் பாசி அண்ட் கருப்பு கலர் பாசி வச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த டாலரை வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் $1. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ரேட் கம்மியாக வாங்கினா குத்துற மாதிரி இருக்கும், இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி இருந்தது. ரேட் கம்மியாக சில இயரிங்ஸ் வாங்கினாச்சுன்னா நமக்கு வந்து அது கையிலே குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இதில் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் $1 செட். இது செயினுக்கு போட்டாச்சுன்னா ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ ஒரு லாங்காக ஒரு தாலி செயின் மாதிரி நம்ம போடணும் அப்படின்னாச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டாலர் இது. ஸோ $3 கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஸோ ரெட் கலர் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் டைப் இருக்குது. ஸோ இயரிங்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டாலர்லேயும் இதே மாதிரி ஒரு ஹேங்கிங் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இயரிங்ஸ்லேயும் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இதுவுமே அப்படி தான், எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இந்த செயினில் ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த செயின்லேயே ஒரு 6 விதமான மாடல் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 6 மாடல். இதில் வந்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா, அதனால ஸோ நிறைய டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் 3வது டாலர் மாடல். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. குத்துற மாதிரியான எந்த இதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் போட்டாச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ரெட் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த இயரிங்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து ரொம்ப நாள் லாங் லைஃப் வரும். நம்ம சேஃபாக வச்சா எதுவுமே கொஞ்சம் லாங் லைஃப் வரும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி செயின் தான் இந்த டைப். ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சாச்சுன்னா லாங் லைஃப் வரும். அந்த மாதிரி இயரிங்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செயின்லேயே $3 வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த செயினோட சீரியல் கோட் நம்பர் நான் வீடியோலேயே கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.